திரு மணி, ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை 2026 தேர்தலில் உருவாக்கி காட்டுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் திரு கேசிபி எப்படி மதிப்பிடுறாருன்னா, திரு ரஜினிகாந்த், திரு கமலஹாசன், திரு விஜயகாந்த் இவங்களுடைய அரசியல் தன்மையோடு ஒப்பிட்டு தான் அவர் அணுகிறார் விஜயோடைய அரசியலையுமே. தலைவர் தளபதி அவர்கள் ஐயா கேசிபி அவர்களை நம்பி கட்சி ஆரம்பிக்கல, அவர்களுக்காக கட்சி ஆரம்பிக்கல. தமிழ்நாட்டு மக்களை நம்பி கட்சி ஆரம்பித்தார். எங்களுடைய தோழர்களை நம்பி கட்சி ஆரம்பித்தாங்க. கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. கொடிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. மிகப்பெரிய மாநாடு நடத்தப்பட்டது. அதன் பிறகு மக்கள் பிரச்சனைக்கு அவரால் முடிந்த வரையில் குரல் கொடுத்தாங்க. கட்சி பேர் அறிவிக்கின்ற பொழுதே ஒரு 3 பக்க அறிக்கையில தலைவர் தெளிவா சொன்னாங்க. இல்ல அவர்களால் முடிந்த வரைக்கும்னா அதுல ஏதாவது இல்ல அவர்களால் முடிந்த வரைக்கும் முடிஞ்சதை செய்யல. அந்த அறிக்கையில என்ன சொன்னார்னா, என்னுடைய கடைசி படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கு. அந்த படப்பிடிப்பு முடிகின்ற வரையில் அந்த இடைப்பட்ட காலத்தில் எங்களுடைய தோழர்களை அரசியல் படுத்துவேன். கட்சியினுடைய உள்கட்டமைப்பு வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னார்ல. அந்த உள்கட்டமைப்பு வேலைகள் தான் தற்போது வரை நடந்து கொண்டிருக்கு. அரசியல் பயிலரங்கம், அரசியல் கருத்தரங்கம் இது போன்ற நிகழ்வுகள் நடந்தன. கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் யார் என்பதை தளபதி அவர்கள் மாநாட்டில் சொன்னாங்க. அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்கள், ஐயா காமராஜர் அவர்கள், வேலுநாச்சியார் அவர்கள், அஞ்சலி அம்மாள்கள் என்று கட்சி கொள்கை தலைவர்களை சொன்னாங்க. அந்த கொள்கை தலைவர்களை தோழர்கள் உள்வாங்கிக் கொண்டு அந்த கொள்கை தலைவர்கள் முன்னெடுத்த சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் போன்ற கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புறாங்க. அது குறித்து பேசுறாங்க, அரசியல் மயப்படுறாங்க. அது தெளிவாக அவர் சொன்னது போன்று அரசியல் மயப்பட்டு கொண்டு 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு 120 மாவட்ட செயலாளர்களை தலைவர் அவர்கள் நியமித்துக் கொண்டிருக்கிறாரு. இதுவரைக்கும் 95 மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிட்டாங்க. இன்னும் 25 மாவட்ட செயலாளர்களை நியமிக்கணும். கட்சியினுடைய உள்கட்டமைப்பு வேலைகள் நடக்கிறது. இந்த காலகட்டத்திலே தான் எங்கெல்லாம் பிரச்சனை நடக்கிறதோ அதற்கு தோழர்களை அனுப்புறாங்க. மதுரையில டங்ஷனை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் பேசலன்னு ஐயா சொல்றாரு. ஐயா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த போராட்ட களத்தில் எங்க கட்சியை சார்ந்த மாவட்ட தலைவர்கள், எங்க கட்சியினுடைய நிர்வாகிகள், எங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் முதற்கொண்டு அந்த போராட்ட களத்தில் அங்க போனாரா? இல்ல அவரு தோழர்களை அரசியல் மயப்படுத்துறாரு. எங்க தலைவர் சொல்லாம யாரும் அங்க போக முடியாது. இப்போ எங்க தலைவர் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. இப்போ பரந்தூருக்கு எங்க தலைவர் போறாருன்னா ஏகப்பட்ட கட்டுப்பாடுங்க. அவர் 20 நிமிடம் அந்த விவசாயிகளிடம் சந்தித்து பேசணும், அந்த விவசாயிகளிடம் இறங்கி பேசணும், அந்த அம்பேத்கர் திடலுக்கு சென்று போராடி கொண்டிருக்கின்ற மக்களை பார்க்கணும் என்றுதான் அவர் விரும்பினாரு. ஆனா இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கம் அவ்வளவு கட்டுப்பாடு விதித்தாங்க. விவசாயிகளையே உள்ள விடல, காஞ்சிபுரத்தை சார்ந்த அந்த மக்களையே உள்ள விடல, எங்க கட்சி தோழர்களே உள்ள விடல, அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. அவர் எங்க தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம செயல்படணும், ஆட்சிக்கு கூட ஒரு அவப்பேர் ஏற்பட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நம்மளால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டக்கூடாதுன்னு நினைக்கிறார். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அதிகாரம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நடந்துக்கும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டு செயல்படுவோம் என்று அவர் சிந்திக்கிறாரு. அவரால் சட்ட ஒழுங்கு அவரால் முடியும். கொள்கை தலைவர் பெரியார்னு சொன்னாரு திரு விஜய். பெரியார் குறித்த விமர்சனங்கள் திரு சீமானால முன்வைக்கப்பட்ட போது என்ன எதிர்வினையாற்றினார் விஜய்னு கேட்டார். அதாவது தந்தை பெரியார் அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர் என்று இன்றைய மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்ல, இதுதான் பெரியாரை விமர்சிப்பவர்களுக்கு எங்க தலைவர் சொல்லக்கூடிய ஒரு பாடம். அதாவது சீமான் அண்ணன் அவர்கள் காலையில் ஒன்று பேசுவாங்க, மதியம் ஒன்று பேசுவாங்க, சாயங்காலம் ஒன்று பேசுவாங்க. அவர் ஒரு நிலையான ஒரு கருத்தை சொல்றது இல்லை. ஒரு காலத்தில் அவர் தான் பெரியார் என் கொள்கை தலைவர்னு சொன்னார். அதன் பிறகு பெரியாரை விமர்சிக்கிறார். அதாவது ஒருத்தருக்கு நம்ம கருத்து சொல்கின்ற பொழுது அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருந்தால் நமக்கு ஆலோசனை சொல்லலாம், கருத்து சொல்லலாம். அவர் யார் சொல்றதையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்றாரு. ஆதாரம் இல்லாததை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எங்க கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், எங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் கருத்து சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம். தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு சமூக நீதி அடையாளமாக இருக்கிறாரு. தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வது தவறானது என்று நம்ம சொல்றோம். டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பான நிலைப்பாட்டில் திரு விஜய் ஏன் களத்திற்கு போலேன்னா மாவட்ட செயலாளர் போறாங்க, கட்சியினர் போறாங்கன்னு சொல்றீங்க. பெரியார் குறித்த விமர்சனத்திற்கு ஏன் பதில் சொல்லலைன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றாங்க, செய்தி தொடர்பாளர்கள் சொல்றாங்க. பெரியாருக்கு மாலை அணிவித்தாலே நான் பெரியாரின் பக்கம் இருக்கிறேன், பெரியார் என் தலைவர். எல்லா எதிர்வினைகளையும் கட்சியின் தலைமையிட்ட இருந்து விஜய்டேந்து வரணும்ன்றதான ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். தலைவர் தான் சொல்லிட்டாருங்க, நேரடி அரசியல் களத்திற்கு படப்பிடிப்பு முடிந்து விட்டது. முடிந்த உடனே இப்ப மாவட்ட செயலாளர்களை நியமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஓரிரு மாதத்துக்குள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாங்க. தொகுதியாக மக்களை சந்திக்க போறாங்க. நாள்தோறும் மக்கள் பனையூருக்கு கோரிக்கை மனுக்களை கொடுக்குறாங்க. முடிந்த கோரிக்கையை அவர் செய்கிறாரு. பல நலத்திட்ட உதவிகளை செய்ய ஆரம்பித்து விட்டாரு. அவர் அந்த மாநாட்டில் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதுல எந்த இடத்துலயுமே அவர் பின்வாங்கவே இல்லை. படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. சரி, ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கணும்ல. விஜய் கட்சி ஜெயிக்கிற கட்சி அப்படின்னு ஒரு தனித்த செல்வாக்கோடோ இல்ல விஜயோடு கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளை வச்சு ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கணும்ல. அதை உருவாக்க முடியுமா? ஒருவேளை ஏடிஎம்கே
எல்லாரும் சேர்ந்து ஒரு பெர்செப்ஷனா கூட்டணியோட சேர்ந்து உருவாக்கிட்டாங்கன்னா விஜய்க்கான ஸ்பேஸ் என்ன? விஜய்க்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஏடிஎம்கே உடனான கூட்டணி அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறது மட்டும்தான். தனித்த செல்வாக்கு, தனித்த பலம் 2026 ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்னும் திரு கேசிபி கேட்டார். இல்ல, தனித்த பலம் என்பது தமிழ்நாடு மக்கள் தாங்க தனித்த பலம். மக்கள் தாங்க முடிவு பண்ணணும். இப்போ 1967 திமுக ஆட்சிக்கு வந்தது என்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டதால தான் வர முடிஞ்சது. மக்களுடைய நம்பிக்கை அவங்க பெற்றிருந்தாங்க. அதே போன்று 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மதிப்பை பெற்றதால் ஆக முடிஞ்சு. அதே போன்றுதான் 2026 தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வரப்போகிறது என்றால் அதற்கான உள்கட்டமைப்பு வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டு அரசியல் சூழல் முக்கியம் இல்லையா? 65 இந்தி திணிப்பு அரசியல் சூழல் நடந்து கொண்டிருக்கல. இப்ப திமுகவுக்கு எதிரான மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்குது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்குது. விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்குது. பொய்யான வாக்குறுதிகளை சொல்றாங்க. சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. எங்க தலைவர் வெளிப்படையா சொல்றாருல, நான் மக்களை நோக்கி வந்து கொண்டிருக்கேன், மக்கள் எங்களை நோக்கி வர்றாங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் உருவாக்க போறேன்னு சொல்லி கட்டமைப்பு வேலைகள் அதற்கான களச்சூழல் நீங்க ஒப்பீடு சொல்லியிருக்கீங்க இல்லையா? 67 77ன்னு நீங்க திமுக 65லேயே இந்திய திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்துறாங்க. பக்தவச்சலம் ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய அதிருப்தி அவங்களுக்கு கை கொடுக்குது. எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்பாக எம்ஜிஆர் வந்து சுடப்படுறாரு. கழுத்தில் கட்டோடு இருக்கிற போஸ்டர் எல்லாத்தையும் ஒட்டுறாங்க. ₹1 3 படி அரிசி அட்லீஸ்ட் ஒரு படியாவது கொடுப்போம் அப்படின்னு அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. எதிர்முனையில் இருந்த ராஜாஜி, கம்யூனிஸ்டுகள் உட்பட பெரிய மாப்போசி, சீபா ஆதித்தனார்னு பெரிய கூட்டணியை கட்டமைக்குது திமுக. இவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன்ல போய் அவங்க அந்த எலெக்ஷன் 67ல் சந்திக்கிறாங்க. 77ல் 76ல் திமுக ஆட்சி கலைக்கப்படுது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தேர்தல் அது சாதகமா இருக்கு. எம்ஜிஆருக்கு மீதான அபிமானம், அவர் திமுகல இருந்து வெளியேறின பிறகு 5 ஆண்டுகள் எலெக்ஷனை சந்திக்கிறாருன்னு அந்த சூழல் எம்ஜிஆருக்கு சாதகமா இருக்கு. இப்படியான ஒரு சூழல் சாதகமா இருக்கு அப்படிங்கிற சூழல் வந்து இப்ப என்ன விஜய்க்கு என்ன இருக்கு? 2026 சட்டமன்ற தேர்தல் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அந்த சூழல் தான் உருவாக்கி கொண்டிருக்கு. அதை வந்து களம் தீர்மானிக்க போது எங்க கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்து கொண்டிருக்குது. 90 லட்சத்தை கடந்து உறுப்பினர் சேர்க்கை. திமுக கிட்ட இருந்து ஏடிஎம்கேக்கு அந்த பைபோலாரா தானே இருந்துச்சு. இப்ப அங்கிருந்து மாறியும் விஜய் கிட்டையும் வந்துரும். ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேல இருந்து மாற்று கட்சியில இருந்து பலர் எங்க கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறாங்க. 1 கோடியே நெருங்கக்கூடிய வகையில் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கு. எங்களுடைய இலக்கு என்பது 2 கோடி. 2 கோடியே அடுத்த ஆண்டுக்குள் நாங்க அந்த இலக்கை நாங்க அடைஞ்சிருவோம். நாங்க என்ன சொல்றேன்னா, அதிமுக எங்க கூட்டணிக்கு வருவாங்க, பாமக எங்க கூட்டணிக்கு வருவாங்க, தேமுதிக எங்க கூட்டணிக்கு வருவாங்க என்பதற்காக தலைவர் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கல. நாங்க திரும்பவும் சொல்றோம், 2026 தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும், தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்றுதான் உழைத்து கொண்டு போராடி கொண்டு பேசிக்கொண்டு மக்களிடம் பரப்புரை செய்து கொண்டிருக்கோம். ஐயா கேசி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க, நீங்களும் எந்த கட்சியோடும் கூட்டணிங்கிற அந்த நிலைப்பாடு எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு கொள்கை சார்ந்து வரக்கூடிய தலைவர் அவர்கள் அன்புள்ளத்தோடு வரவேற்கிறார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரன்னு சொல்றாரு. ஆட்சி அதிகார பங்கு தான் உண்மையான சமூக நீதி, உண்மையான ஒரு சமத்துவம். அதை நோக்கி எங்களுடைய அரசியல் பயணம் சென்று கொண்டிருக்கின்றது. நீங்க சொன்னீங்களா, அந்த தேர்தலுக்கான வியூகங்கள் அமைக்கக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. காட்சிகள் 6 மாதத்துக்கு பிறகு மாறிக்கொண்டே இருக்கும்.